நான் உன்னை கொன்னேன்னு வச்சுக்க, இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும். ஃபயர் சேஃப்டி செக்யூரிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இது வந்து 20 வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இது வந்து சென்னையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா உலக அளவில் இந்தியா அளவில் மொத்தம் 27 சாப்டரில் தொடங்கிட்டு இருக்கோம். இப்போது இது முக்கியமான கருத்து என்னென்னா, இதில் எல்லாருக்கும் வந்துட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான். இப்போ நிறைய இடத்துல இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் ஸ்கூல்ஸ்க்கு, கோவிலுக்கு, இதுக்கெல்லாம் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். தீத்தடுப்பு சோதனை, தீத்தடுப்பு பாதுகாப்பை பற்றி ஃபுல்லாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த 20 வருஷத்தில் வந்து இந்த 2 வருஷம் வந்துட்டு நானும் திரு பாலன் அவர்களும் எடுத்துக்க போகிறோம். இப்போ இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்துட்டு அவேர்னஸ் கொடுக்க போகிறோம். நன்றி சார். சிவா சார் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறார் 2 வருஷத்துக்கு. நான் பாலன், நான் செக்ரட்டரியாக இருக்கேன் சென்னை சாப்டருக்கு. இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் எல்லா இடத்துலையும் அவங்க டெப்ளாய் பண்ணுறாங்க. பட் எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக அவங்க வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது. நம்ம அதை கமெண்ட் பண்ணவும் முடியாது. பட் இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி பீப்புள் ஆர் டெப்ளாய்டு. பட் இந்த ஸ்கூல்ஸ், காலேஜ் இந்த மாதிரி இடத்துல, அதாவது ஒரு காமன் ஸ்கூல் பசங்க படிக்கிற இடத்துல இன்னும் அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. அதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணுன்னா நாங்கள் ஸ்கூல் ப்ரோக்ராம் நிறையா கண்டக்ட் பண்ணுறோம். கோயிலை பொறுத்தவரையில் அதுவும் கவர்மெண்ட் எடுத்திருக்கு. சில கோயிலில் கவர்மெண்ட் இல்லாமல் இருக்குது. கவர்மெண்ட் இருந்தாலும் அவங்க இருக்கவங்களுக்கு, அங்கே இருக்க ஆஃபீஸரை தவிர மற்றவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கான்னு தெரியாது. அதையும் நாங்கள் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணலான்னு பார்க்குறோம். பொதுவாக எல்லாருக்கும் சொசைட்டி அப்படின்னா ஏதாவது ஒரு பங்கு நம்ம பக்கம் இருக்கணும். ஏன் நாங்கள் இந்த 2 வருஷத்துக்காகல, நாங்கள் இதுவரை 2009லேருந்தே நான் இந்த அசோசியேஷனில் மெம்பராக, கார்ப்பரேட் மெம்பராக இருக்கேன். என்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க கூடலாம் இந்த தீ எப்படி பரவுது, அதிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது, எக்ஸிட் ரூட் என்ன, ரூட் மேப் எப்படி போட்டிருக்காங்க பில்டிங்கில், மல்டி ஸ்டோரி பில்டிங்லாம், இதெல்லாம் நானும் முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது இதை ரெகுலராக பேசுகிறது தான். பட் அவேர்னஸ்ன்றது இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சு சொன்னோம்னா இன்டெப்த்தாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இயரும் சரி, நெக்ஸ்ட் இயர் எங்களுக்கு 2 இயர்ஸ் பீரியட் இருக்குது. இந்த 2 இயர்ஸில் நாங்கள் செய்ய போகிற எல்லா ஈவெண்ட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ எங்கள் செக்ரட்டரி இன்னைக்கு பிரசிடெண்ட் பேசுவார். நான் ஆக்சுவலி வந்துட்டு தீத்தடுப்பு ஆலோசகராக இருக்கேன், அதாவது ஃபயர் சேஃப்டி கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இது வரைக்கும் வந்துட்டு நிறையா கவர்மெண்ட் பில்டிங்ஸ், ப்ரைவேட் பில்டிங்ஸு, அப்புறம் ஸ்கூல்ஸ்க்கு, இதுக்கு எல்லாமே வந்துட்டு டிசைன் பண்ணி கொடுத்துட்டு தரமான ஒரு எக்யூப்மெண்ட்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடிட்டிங் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நான். இந்த அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் தான். இந்த குரூப் ஆஃப் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இலவசமாக நிறைய இடத்துக்கு நாங்கள் வந்து ஸ்கூல்ஸ்க்கு, இவர் சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு நிறைய போய்ட்டு நாங்கள் ஆலோசனை கொடுத்துட்ருக்குறோம். இப்போ வந்துட்டு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோட ஒத்துழைப்போட நிறைய இடத்துல வந்துட்டு போய்ட்டு ஆடிட்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறமா தீ நடந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் வந்து வாலண்டியர்ஸாக போய் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த வேர் ஹவுசஸில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு அமோனியா ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேர் ஹவுசஸில் போய்ட்டு அவங்களுக்கு முன்னாடி போகும்போது என்ன மாதிரியான பாதுகாப்பு சோதனைகளை அவங்க பார்க்கணும். இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் தன்னோட உயிரை வந்துட்டு துச்சமாக மதித்து தான் உள்ளே போகிறாங்க அவங்க. ஸோ அவங்கள பாதுகாக்கிறதுக்கு எங்களோட உதவி தேவைப்படுது அவங்களுக்கு. ஸோ அதனால் நாங்களும் உள்ளே போயிட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வாலண்டியர் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன் திருப்பி இந்த ஸ்கூலை பற்றி சொல்கிறேன்னா, இந்த கும்பகோணம் இன்சிடென்ட் தான். இந்த கும்பகோணம் வந்து இன்னும் எங்கள் உலக அளவில் யூஎஸ்ஏல போய் நாங்கள் உட்காந்து செமினாரில் உட்காந்து பேசினா கூட ஃபஸ்ட்டு அவங்க காமிக்கிறது நம்ம கும்பகோணம் ஸ்கூலை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் வந்து இந்த தீத்தடுப்பு இது வந்துட்டு ஆடிட்டிங் வந்து பண்ணிட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணும், என்னென்ன மாதிரியான டிசைன்ஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்றத நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃபயர் செக்யூரிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. 27 சாப்டரில் இருக்குது. இன்னும் பல இடத்துல நாங்கள் வந்துட்டு பண்ணிட்டு வரோம். சில தொண்டு இதில் பண்ணிட்டு வரோம். ஸோ எல்லாரோட ஒத்துழைப்பு தேவை, மக்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை எங்களுக்கு. சார், நம்ம என்னதான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு பண்ணினாலும் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிறது கிடையாது. ஒரு தீ ஆச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணணும், அவங்க எல்லாருமே பேனிக் ஆகிடுறாங்க. பதற்றத்தை என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாடியிலேருந்து திடீர்னு ஜம்ப் பண்ணுறாங்க, குதிச்சிடுறாங்க கீழே. ஸோ அந்த மாதிரி ஒரு இது தடுக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்குற அந்த ஃப்ளையர்ஸு, சில வாட்ஸ்அப் இதெல்லாம் அனுப்புகிறோம். நாங்கள் சில யூடியூப்ஸோடலாம் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். அதெல்லாம் பார்த்தாலே போகிறோம், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். அவங்க ஒரு தீ அப்படி நடந்துருச்சு அப்படின்னா இமிடியட்டாக பதட்டம் அடையாமல் காமாக ஒரு கர்ச்சிஃபை ஈரம் பண்ணி அது மூக்கில் கட்டிட்டு அவங்க வெளியில் வந்துட்டாலே போகிறோம். அந்த பதத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு எடுக்கிற தவறான முடிவுகள் தான். தீயால் வந்துட்டு அவங்க இறக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பதட்டத்தில் இறக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நாங்கள் வந்து இன்னும் ஜாஸ்தியாக பட்டி தொட்டி எல்லாத்தையும் போகிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ
ஈவன் ஹை கிளாஸ் ரெசிடென்ஷியலில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு நார்மலாக இருக்கிற இவங்ககிட்டே நம்ம வந்துட்டு கொண்டு போய் தான் சேர்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சார் இந்த பட்டாசு தொழிற்சாலைலாம் அங்கே ஏதாவது அவேர்னஸ் என்ன கொடுக்குறீங்க? பட்டாசு தொழிற்சாலை அவங்களோட சங்கத்தோடு பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கும் சில லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதுக்குண்டான எல்லா உபகரணங்களையும் அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு வந்து இப்போ லைசன்ஸோட லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணும்போது எந்த மாதிரியான பட்டாசு அவங்க தயாரிக்கிறாங்க. இப்போ சிலது பார்த்தீங்கன்னா அசாடாஸ் நான் அசாடாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அசாடாஸ்க்கு ஒரு விதமான ஒரு தீத்தடுப்பு சோதனை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் அசாடாஸ் பண்ணி அதுக்குண்டான ஒரு தீத்தடுப்பு பாதுகாப்பு சிஸ்டம் அந்த மாதிரி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் என்ன ப்ரொவைட் பண்ணுறீங்களா? ஆமாம் சார், நாங்கள் வந்து ஒரு ஆடிட்டிங் ப்ரொஃபஷன் சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துட்ருக்கோம். அது மூலமாக அவங்களுக்கு சர்டிஃபிகேட், இப்போ யாராவது ஒரு ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். சார் இது பேமெண்ட் பேசிஸ் பண்ணுறீங்களா இல்லை ஃப்ரீயாக? இல்லை சார், இது ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஃபுல்லாக ஃப்ரீ காஸ்ட் தான். அது வந்து மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு, அது மெம்பர்ஷிப் யாராவது ஒருத்தங்க இப்போ வாலண்டியர்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா இப்போ எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தனா அவங்களுக்கு அதோட இது தெரிய மாட்டேங்குது. அதனால் மெம்பர்ஸ்க்கு மாத்திரம் we are collecting some 3,000 rupees, that's all. சார் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கூடாதுன்னா அந்த ட்ரில்ஸ்லாம் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் வந்து போயிட்டு இது பண்ணுறாங்க. அது பேரண்ட்ஸ் கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குற வகையில் வேறு ஏதாவது ஐடியாஸ் வச்சுருக்கீங்க? ஏன்னா அந்த ட்ரில்ஸுமே சும்மா பேசிக்காக கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது சார். இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் எல்லாமே இருக்குது. பிடி கூட கொண்டு வந்துட்டாங்க. இந்த தீ தடுப்புக்குன்னு இன்னும் வரைக்கும் முழுசாக வந்து எதுவுமே கொண்டு வரதில்லை. அதுக்குண்டான முயற்சிகள் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்க்கு தான் நிறையா வந்துட்டு ஃபண்டு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ஃபண்டு இல்லாத இடத்த நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். இதை வந்துட்டு அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்லை, அந்த பேரண்ட்ஸ்க்கு அது போய் ரீச் ஆகும். இப்போ மும்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை, சின்ன குழந்தை வந்து 6 வயசு குழந்தை, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இதே மாதிரி கர்ச்சீஃபை டிப் பண்ணி மூக்கில் கட்டிக்க எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அது உயிரை காப்பாற்றிருக்காது, ஒரு 6 வயசு குழந்தை. ஸோ இந்த மாதிரி நிறைய நாங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம், எஸ்பெஷலி கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் ப்ளஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஆல்சோ. அது சில்ட்ரன்ஸ் கிட்ட ஓகே, பட் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்னும் எஜுகேட்டாக போய் சேர்லையோ அப்படின்ற மாதிரி. கரெக்ட் சார், அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் லேக் இருக்குது தான் செய்யுது. நாங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் மூலமாகவும் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் மூலமாகவும் நாங்கள் அதை எடுத்து போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். சார் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸாக வச்சுக்கலாம்? சார் இம்பார்ட்டன்ட், ஏசி வந்துட்டு கண்டினியூஸாக ரன் பண்ண வைக்காதீங்க. அது உங்களோட கண்டிப்பாக அது வந்து கேபிள்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஒரு டிரான்ஸ்மிஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஆன் அண்ட் ஆஃப் அது வந்து ஆஃப் பண்ணி இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியில் வந்துட்டு எந்த ஒரு ஈஸியாக பிடிக்கிற எந்த ஒரு வெளியிலும் வைக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற 40 டிகிரி செல்சியஸ் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரிகாஷன் பண்ணினாலே போகிறோம், வேறு ஒன்றுமே வேண்டாம். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ சார். Yeah.